பிரதமர் மோடி நாளை கங்கை கொண்ட சோழபுரம் வரவுள்ளதன் முக்கியத்துவம் குறித்து செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், நாளை நாணயத்தை வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. தற்போது அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள், விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தற்போதைய சூழல் என்ன? பாலா, மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை கொண்டாட்டம் 23ஆம் தேதியில் தொடங்கி நாளை வரை நடைபெறுகிறது. இறுதி நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பங்கேற்கும் முதல் பிரதமர் என்கின்ற ஒரு பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெறவிருக்கிறார். இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் கங்கை கொண்ட சோழபுரம் பகுதி முழுவதுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவினுடைய அந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இரு புறங்களிலும் பாஜகவினுடைய கட்சி கொடிகள் மற்றும் பதாகைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக அதிமுக மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய கொடிகள், பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சோழகங்கம் ஏரியில் பிற்பகல் 12 மணிக்கு வந்திறங்கும் பிரதமர் நரேந்திர மோடி 10 நிமிடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாலை வழியாகத்தான் நகர்வலம் மேற்கொள்ள உள்ளார். இரண்டு புறங்களிலும் சுமார் 25,000த்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் நின்று பிரதமரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை தற்போது தமிழக பாஜக மேற்கொண்டு வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த வருடம் நடைபெற உள்ள நிலையில தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றை பறைசாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு முன்பு தமிழகம் வந்தபோது அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். ஆனால் முதல் முறையாக தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பது இது முதல் முறை என கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் கலாச்சாரம் தொடர்பான கருத்துக்களை அவ்வப்போது தெரிவித்து வரும் நிலையில் அவர் அடுத்த வருடம் நடைபெறும் சட்டசபை தேர்தலுக்காக குறிப்பாக மக்களிடம் தங்களுடைய கட்சிகளையும் கொள்கைகளையும் தங்களுடைய சித்தாந்தத்தையும் கொண்டு சேர்க்கும் விதமாக மாமன்னன் ராஜேந்திர சோழனை போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் பங்கேற்கும் அந்த நிகழ்ச்சியில் மொத்தமாக 1.5 மணி நேரமாக அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் அவர் சாமி கும்பிடுகிறார். பின்பு சைவ சித்தாந்தமும் சோழர் கலை, பண்பாடு உள்ளிட்ட கண்காட்சியில் பங்கேற்கிறார். பின்பு இசைஞானி இளையராஜாவின் திருவாசகம் சிம்போனி நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அதன் பின்னர் நீங்கள் குறிப்பிட்டது போல ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு நாணயத்தை வெளியிடுகிறார். தென்கிழக்கு ஆசியாவில் கடாரம் கொண்டான், கங்கையை வென்றான் என்னும் புகழ்பெற்ற ராஜேந்திர சோழனுடைய மகிமையை பறைசாற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதுல ஒரு பெரிய சிறப்பம்சம் என்றால், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இதுல இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தொல் திருமாவளவன், அவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். ராஜேந்திர சோழன் என்கின்ற ஒரு விஷயத்துல எதிர்கட்சி, ஆளுங்கட்சி அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். அதே நேரத்தில் இவர் அடுத்த வருடம் நடைபெறும் சட்டசபை தேர்தலுக்காக தமிழக வாக்காளர்களை கவரும் வகையில இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் என்றும், இது டெல்டா பகுதியில் உள்ள பாஜகவினர் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகிறது. பாலா, நன்றி பாலவெற்றிவேல். பிரதமர் மோடி நாளை கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் வெற்றி விழாவில் பங்கேற்க உள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், நாளை பிரதமர் வருகை தரக்கூடிய சூழல்ல அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுல இருக்கு? எவ்வளவு போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? பாலா, கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு நாளை காலை இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு செய்யப்பட்டு, மேலும் மத்திய மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி தலைமையில் 2500 போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தற்போது கங்கை கொண்ட சோழபுரம் முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இந்த கோவில் மற்றும் பிரதமர் வரும் தடங்கள் ஆகிய உள்ளிட்ட பகுதிகள் அனைத்தும் எஸ்பிஜி படையினர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சோழகங்கம் ஏரி எனப்படக்கூடிய பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வழியாக
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்து பின் கோவிலுக்கு செல்லும் இந்த வழித்தடம் முழுவதுமாக எஸ்பிஜி படையினர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு தற்போது வரை அவர்கள் இறுதிக்கட்ட பாதுகாப்பு ஒத்திகையில் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கோவிலுக்கு உள்ளேயும் அதேபோன்று கோவிலுக்கு வெளியே பிரதமர் வரக்கூடிய அந்த வழிகளையும் தற்போது இறுதிக்கட்ட பாதுகாப்பு ஒத்திகையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கே ஜெயங்கொண்டத்திலிருந்து அதேபோன்று வடக்கே சேத்தியத்தோப்பு, கிழக்கே காட்டுமன்னார் கோயில், தெற்கே கும்பகோணம் இந்த உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் போலீசார் ரோந்து பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் 24 மணி நேரமும் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாகவே ரோந்து பணி மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாளை பொதுமக்கள் சுமார் 20,000க்கும் அதிகமான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சாலைகளின் இருபுறங்களிலும் தடுப்பு பேரிகார்டர் கொண்டு தடுப்பு அமைக்கப்பட்டு அங்கு 10 அடிக்கு ஒரு போலீஸ் என்ற வீதத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை முதலே மத்திய மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி அதேபோன்று திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் ஆகியோர் தலைமையில் தொடர்ச்சியாகவே இங்கு பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு அந்த பார்வையிடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது வரை இங்கு இந்த இறுதிக்கட்ட பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 3 நாட்களாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கு ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் அதேபோன்று தனியார் ட்ரோன் ஆகியவை பறப்பதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பட்டங்கள் லேசர் லைட் அடிப்பதற்கும் இங்கு முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாளை பொதுமக்கள் அதிக அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை காண்பதற்கு அதிக அளவில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குற்ற சம்பவங்கள் ஏதேனும் நிகழாமல் தடுப்பதற்காக போலீசார் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணியும் அதேபோல பாடி ஒன் கேமரா மூலம் குற்றவாளிகளை கண்டறிவதற்கான பாடி ஒன் கேமரா மூலமும் அவர்கள் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு அருகாமையில் ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் ஒரு மினி கண்ட்ரோல் ரூம் அமைத்து அதன் மூலமாக சிசிடிவி காட்சிகள் மூலமாக ஒவ்வொரு மனிதரையும் நடமாட்டத்தையும் அவர்கள் தொடர்ச்சியாகவே பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதும் கூட இந்த பாதுகாப்பையும் மீறி பொதுமக்கள் அனைவரும் சாரசாரையாக இந்த கோவிலுக்கு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு சந்துரு அவர்கள் நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த கோவிலுக்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில், அதாவது மாலை 8 மணிக்கு மேல் இந்த கோவிலுக்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இங்கு இருக்கக்கூடிய வண்ண வண்ண மின்விளக்குகள், சாலைகளில் செய்யப்பட்டுள்ள அழகு தோரணங்கள் ஆகியவற்றை கண்டுகளிப்பதற்காகவும் அவற்றை ரீல் செய்வதற்காகவும் புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் இங்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் கூட நூற்றுக்கணக்கான மக்கள் சாரசாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களிடமே கேட்கலாம், அந்த பொதுமக்களிடமே கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்ப இங்க போலீஸ் அனுமதி மறுத்து இருக்காங்க, ஆனா இருந்தாலுமே இங்க 100க்கும் மேற்பட்டவங்க தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கீங்க. என்ன காரணம், எதுக்காக வரீங்க இங்க? இந்த விழாவை கண்டுகளிக்க தான் வந்திருக்கோம். இந்த விழா நல்லா இருக்குது, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்குது. மாமன்னனுடைய வரலாற்றை போற்றும் விதத்தில் தமிழக அரசு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்குது. பாரத பிரதமரும் நல்ல முறையில் 14 கரெக்டா பிரதமர் வந்துருவாரு. கரெக்டா விழா நல்லா சிறப்பாக இருக்கும். நாளைக்கு பார்க்க முடியாங்கிற ஒரே காரணத்தால இன்னைக்கு வரோம். இன்னைக்கு அதனால விழா நல்லா சிறப்பாக அமையும். அதனால நாங்க இன்னைக்கு பார்த்துட்டு போயிடலாம். நாளைக்கு உள்ளெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. சசிகுமார் சார் என் பேரு. நாங்க அருள்மொழி டீபடர் பக்கத்துல அருள்மொழி இருந்து வரோம் சார். தற்போது பாத்தீங்கன்னா நம்முடைய பகிர்ந்துகிட்ட கருத்து என்னன்னா, நாளைக்கு வந்தா இந்த கோவிலோட அழகை பார்க்க முடியாது, ஏன்னா கிரௌட் அவ்வளவு இருக்கும், அதனால எங்களால பார்க்க முடியாது. அதனால நைட்ல நாங்க இந்த கோவில் முன்னிலையில நின்றுட்டு இந்த அழகுபடுத்தப்பட்டுள்ள இந்த கோவிலுடைய பிரகாரங்களை நாங்க செல்ஃபி எடுத்துக்கிறோம், ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் போலீசாரும் சரி இருக்கட்டும், இரவு நேரத்தில் வந்ததால கூட இவங்க இந்த சிறிது நேரத்திற்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த நிலையில தற்போது உள்ள இறுதிக்கட்ட பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாளை காலை பிரதமர் வருகிறார். இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, ஆடி திருவாதிரை விழாவில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் கங்கை கொண்ட சோழபுரம் நகரமே பாதுகாப்பு வளையத்தில் வந்திருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.